நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த ரெண்டு பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி. கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? கற்பனைகள், கவிதைகள், நாட்டியங்கள், இசைகள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய மனதில் அற்புதமாக வைத்துக்கொண்டு எதையும் எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். அப்படியே ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி இசைப்பாட்டு பாடுறாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்களாக தான் இருக்கும். இசை மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருவீங்க. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதான், நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மைனஸும் அதான். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உண்மையான பாசம் உண்மையான அன்பை வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு, அதாவது அந்த பாசம் வச்ச பழைய நிலைமைக்கே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க. ஏன்னா ஏமாற்றிட்டாங்களோ. ஸோ அந்த 2 பக்கமும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஸோ அப்போ உங்களை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா முழுமையாக உங்களை அர்ப்பணித்திருவீங்க. அப்படியே நீ எனக்கு மிக முக்கியம்,
நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அதிகமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களை பயன்படுத்துகிற விதம் தான். நீங்கள் உங்களை அன்பாக பயன்படுத்தினா நீங்கள் அல்வா, ஓகேவா, அல்வா மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றிட்டா நீங்கள் அருவா, குத்தி பேசி பீஸாக ஆக்கிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அது ஆப்போசிட்டில் உள்ள ஆளை பொறுத்து இருக்குது. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. ரெண்டாவது உங்கள்கிட்ட நடிக்கிறவங்களை விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறது கிடையாது. யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ, யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 5-6 மாத காலமாக எதையுமே சொல்ல முடியலைங்க. நான் ஈஸியாக சொன்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் அல்லது என்னுடைய உறவில் உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அந்தளவுக்கு காயப்படுத்தினாங்க. நான் உண்மையாக தான் பேசுகிறேன், ஆனால் அதை பொய்ன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ உண்மையாக வேலை பார்த்தேன், என்னை வேலை பார்க்கலன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும். நீங்கள் மனசில் எந்த விஷயம் சரியான முறையில் நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நடத்தி முடிப்பீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடக்க போகுது. ஸோ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. என்னங்க, கேது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே. ஸோ இந்த மாதம் துவக்கத்தில் என்னோடய முயற்சியில் நிறையா ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உறுதியாக வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிறோம், ஸோ எங்களுக்கு ஏற்ற வரன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற கணவன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற மனைவி அமையலை, ஜாதக ரீதியாக நாங்களும் அலைன்ஸ் பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்போ அமையும், எங்களுக்கு எப்போ திருமணம் தான் நடக்கும், நாங்கள் திருமணத்துக்குள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் உறுதியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பை, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச மாதிரியே இருக்குது. போய் கேட்டால் அவன் பணம் வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கான், என்கிட்ட வாங்கின பணத்தை எனக்கே தரமாட்டேங்கான், அப்போ எனக்கு தருவானா மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஏக்கத்துக்கு கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் குறிக்கிறது. அதே போல் எதை நினச்சி எதை முடிக்கணும்னு நீங்கள் செய்கிறீங்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான மாதம்தான். இவனால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த சோதனையிலிருந்து நீங்கள் சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை அலைச்சல்கள்னா நீங்க இன்டர்வியூ அதிகமா அட்டன் பண்ணுவீங்க. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. யாராவது இப்போ மே மாசம் வேலை விட்டவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூக்கு உண்டான
அதற்குண்டான ஷெட்யூல் அதிகமா இருக்கும், அதற்குண்டான ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதுலயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு 50% தான் சக்சஸ் இருக்குமே. அந்த 50% சக்சஸ்லயுமே உங்களுக்கு மன விருப்பங்கள் இருக்காது. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும். எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு 4 மாதமாக இருந்துட்டீங்க. அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல. என்ன செஞ்சாலும் நமக்கு தான் நடக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்க இருந்து நம்ம இதெல்லாம் போய் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் போட்டு உங்களை ஒரு மிக அதிகமான அளவுக்கு அந்த ஒரு எங்கேயுமே போக விடாம, எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம். தொழில் செய்யறோம், தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் புரட்டலாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் புரட்ட முடியல, தரேன்னு சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது. அந்த மாதிரியாக இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம். இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும். அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார். அந்த குரு பகவான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் அப்படியே உங்களுக்கு சஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னடா இது எதிர்பார்த்தா நமக்கு இது ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். செலவுனா என்னதுன்னா நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நண்பர்களோட அதிகமாக வெளியில போறது, நண்பர்களோட அதிகமாக பேசுறது, இதனால் வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு மிதுனராசி என்பர்கள்னாலே பாத்தீங்கன்னா நண்பர்கள் புடைசூழ ஒரு ஜாலியா ஒரு கூத்தும் குமாலமுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுனராசி என்பர்கள். அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம். அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மேடம். இப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு வலியும் வேதனையும், ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு. ஆனா என்னுடைய நேரமா காலமா தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க மேடம். நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லை தாண்ட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. என்னைக்கோ அத்தி பூத்தா மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து பேசுறாங்க. அப்பதான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம். அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் நீங்க சீண்டாதீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனா அதுல ஒரு சின்ன வலிகளும் இருந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வேக்சினேஷன், நம்ம எப்படி குழந்தை பிறந்த உடனே இத்தனை மாசத்துல இத்தனாவது வேக்சினேஷன் போடணும், இத்தனாவது வேக்சினேஷன் போடணும் அப்படின்ற மாதிரியாக, அப்போ அந்த வேக்சின் போடும் போது நமக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு காய்ச்சல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர் ஜுரம், இந்த மாதிரியாக ஏதாவது ஒண்ணு ஒரு உடல் உபாதையை கிளப்பிக்கிட்டே இருக்கும் அந்த வேக்சின். அதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மருந்த உள்ள கொடுப்பாரு. அது அவமானமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், உறவினர்கள் மத்தியில தேவையில்லாத கெட்ட பேர் இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு அவப்பெயர் இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம். இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறார். மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல. அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்டா செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக
ஒரு சரிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இனிமே பிரச்சனையே வரக்கூடாது. ஏன்னா இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு. அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி, உங்களுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவுகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்க கூடியவர்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க. அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது. அவங்க இப்படி இருந்தா, இவ இப்படி இருந்தா, இவன் இப்படி இருந்தா, இன்னைக்கு என்னடா நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம். நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமாற்றம் செய்யறது, அவங்கள தேவையில்லாம அந்த மாதிரிலாம் யூகிக்க முடியாதபடி சில விஷயங்களை நீங்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது, இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம். திருமண பந்தமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி என்பர்களுக்கு இது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர்னு பணவரவு, திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு பதவி உயர்வு, இப்படி எல்லாம் நமக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது.